எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல முயற்சியை ரொம்ப நல்ல முறையில் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல என் கரங்குப்பிய வணக்கங்கள், நன்றிகள். இப்படி ஒரு வெற்றியை அனுபவிக்க எந்த ஒரு இயக்குனரும் வரம் வாங்கி வந்திருக்கணும். என்னமோ ஒரு வரம் வாங்கி அந்த தான் தோணுது எனக்கு. ரசிகர்கள் கொடுத்த வரம் அது. ஒரு திருசங்க சொர்க்கம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு 12 வருஷம். நான் எங்கே நடுவில் இருக்கேனா, பூமியில் இருக்கேனா, ஆகாயத்தில் இருக்கேனா, நல்ல டேரக்டர்னு சொல்கிறானுங்க, 10 பேர் இல்லைங்கிறானுங்க. என்ன நடக்குது என் வாழ்க்கை? இதை ரசிக்கிறதா வேண்டாமா? நான் இயக்குனராக இல்லையா? பல டைப்பாக கேள்வி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் மனசில் ஏற்றிக்காத, வேலையை மட்டும் பாரு, அவ்வளோதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது. செய்கிறத ஒழுங்காக செய், வர வேண்டியது தானாக வரும், அப்பா சொல்லி கொடுத்தது. இது முதல் நன்றி. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் நல்ல சினிமாவுக்கான ரசனையை எனக்குள்ள திணிச்சாங்க. மடியில் உட்கார வச்சுக்கிட்டு முதல் படம் கிரேட் எஸ்கேப்னு படம் ஞாபகம் இருக்கு எனக்கு. இதான்ப்பா அந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதோடைய கதையமைப்பெல்லாம் சொல்லி கொடுத்த மடியில் உட்கார வச்சுன்னா ஒரு 10 வயசில். அப்போ இருந்து அவர் எடிட்டிங் ரூமில் தான் விளையாண்டு பழக்கப்பட்டோம் நான். அப்படி ஒரு ரசனை, நல்ல சினிமா பண்ணு, அவ்வளோதான். அது என்னங்க சொல்லி கொடுத்த அப்பாவுக்கு நன்றி கடனாக தான் மோகன் ராஜன் இந்த படத்துக்கு வரணும்னு நினச்சேன் நான். எல்லாரும் திட்டினாங்க, இன்னும் அறிவில்லையா உனக்கு, ஜெயம்ங்கிறது எப்படி பிராண்டு, அதை போய் மாத்திர. எனக்கு தோணுது செய்வேன், அவ்வளோதான். எனக்கு ஜெயம் கொடுத்தவரே மோகன் தான், அப்புறம் என்ன அப்படின்னு தான் நான் வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு லாஸ்ட் கார்டுக்கெல்லாம் கை தட்டுறாங்க, சந்தோஷமா இருக்கு. என்னோட பேர் போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவுக்கு அடுத்து ஏஜிஎஸ் நிறுவனம் என்னுடைய நிறுவனம் மாதிரி, செல்லப்புள்ள மாதிரி. நான் உள்ளே போன உடனே இந்த 2008 புக் பண்ண படம் இது. அப்போ கொடுத்த அட்வான்ஸ் இப்போ போய் படம் பண்ணும்போது முதல் வார்த்தை, சார் நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ண தான் சார் பண்ணணும் அப்படின்னாரு. அகரம் சார் என்ன டைமில் சொன்னார் தெரியல. அகரம் சார் அவருக்கு ஏதோ தோணி இருக்கு, ஏதோ பிடிச்சிருக்கு என்கிட்ட. ஏன்னா இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாருமே ரீமேக் தான் பண்ணணும்னு கேட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துலேயும் சில ஹீரோஸ் கூப்பிட்டாங்க. அந்த 4 வருஷத்தில் ரீமேக்னா நான் ஸ்ட்ரைட் பண்ண சொன்னேன். அவங்களுக்கு அது கேட்கவே முதல்ல நேரம் இல்லை. ரீமேக்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் இப்போ நல்லதுன்னு தோணுது. அந்த சின்ன சின்ன ஹீரோஸ்லாம் ஒத்துட்டு இருந்திருந்தாங்கனாக்கா நான் வேறு ஏதாவது படம் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இதை பண்ணியிருக்க மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தெம். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த படத்தை. ஏன்னா மியூசிக்கல் ஸ்கோப் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ். இன்றைக்கி எல்லோரும் என்ன வாழ்த்துறாங்க. ஸோ அகோரம் சார், ஸ்ட்ரைட் படம் பண்ணணும் சார், என்ன வேணால் பண்ணுங்க சார், எனக்கு சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பண்ண மாதிரி ஒரு பெருமை வேணும் சார். அன்றைக்கி சொன்னீங்க நீங்கள், சந்தோஷ் சுப்ரமணியம் கல்பாத்தி அகரம் பெருமையுடன் வழங்குன்னு சொன்னீங்க. போட்டேன், பெருமையாக இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு நான் பெருமைப்படணும் சார்னு சொன்னாங்க. இன்னைக்கு நேற்று நடந்த விஷயம், அவங்க டாட்டர் விசா வனத்துக்காக போன இடத்துல மொத்த அஃபிஷியல்ஸும் கிட்ட என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கெல்லாம் கேபின் விட்டு வெளியே வராதவங்க எல்லாருமே கேபின் விட்டு வெளியே கை கொடுத்து, அவங்க அர்ச்சனா கால்பாத்தி அவங்களுக்கு கை கொடுத்தப்போ அவ்வளோ பூரிச்சு போய் ஃபோன் பண்ணாங்க. எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொல்லி நான் சாதிச்சேன்னு தோணுச்சு. அப்போ சந்தோஷமாக தோணுச்சு எனக்கு. ஒன்றும் இல்லை, நான் என்றைக்குமே, அதாவது 12 வருஷம் வாழ்ந்து பார்த்தா தெரியும் அந்த திருசங்கு வாழ்க்கை. அதெல்லாம் மனசில் எடுத்துக்கல. நேற்று ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்த ஒரு இயக்குனர் நம்புறதை விட நான் சினிமாலே பிறந்து வந்த நம்பலேன்னு சொல்லி வருத்தம் இருக்கும். ஆனால் அது செயலில் தான் காட்டணும், வேற என்ன, நம்ம செயலை காட்டி தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால் அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன்னாக்கா இன்றைக்கி இதை பண்ணுறக்க முடியாது. இயக்குனராகி 12 வருஷம் ஆகியும் 12 வருஷத்துக்கு அப்புறமா அந்த தீயை அணையாமல் இன்றைக்கி ஒரு நான் அப்டேட்டட் ஃபிலிம் ஃபியூச்சருக்கான படத்தை நான் கொடுத்துருக்கேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இது முழுக்க முழுக்க இளைஞர்களை, இன்னைக்கு இருக்கிற இன்ஃபார்ம்டு யூத்தை
நம்பி எடுத்த படம் இது முழுக்க முழுக்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இன்னைக்கு ஜென்ரேஷனே வேற மாதிரி இருக்கு. இதே சோஷியல் மீடியா தான் எனக்கு காமிச்சது இன்னைக்கு எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு எனக்கு காமிச்சது. இவ்வளவு இன்ஃபார்ம்டா இருக்காங்க, ஏன் படம் அவ்வளவு இன்ஃபார்ம்டா இருக்க மாட்டேங்குது? இதான் நான் எனக்கு கேட்ட கேள்வி. எல்லாமே இப்படி தெளிவா இருக்காங்க. சினிமானா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இதுதான் பார்ப்பாங்க, இதுதான் ரசிப்பாங்க, இதுக்கு தான் கை தட்டுவாங்கன்னு நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே. வேற காமிச்சா பார்ப்பாங்களே. நிறைய பேர் என்ன வந்து தயக்கம் காட்டினாங்க, இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லை, எனக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன், என் குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் நான் பார்த்து நினைச்சதை விட இந்த 2-3 வருடங்களும் வெறும் ரசிகர்களை மட்டுமே தான் மனசு வச்சுக்கிட்டேன். இதை தியேட்டர்ல எப்படி பார்ப்பாங்க, நம்ம எப்படி பார்ப்போம், அவங்க என்ன ரசிப்பாங்க, எதுக்கு வேணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி நினைச்சு பண்ணேன். அவங்க கூட தான் வாழ்ந்தேன். முதல் ஷோ ஏஜிஸ்ல பார்க்கும்போது நினைச்ச எல்லா இடத்தையும் கைத்தட்டினாங்க. சந்தோஷமா இருக்கு. இது வந்து இந்த கதையை வந்து யார்ட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது கதை கிடையாது, இது திரைக்கதை. இது உதிக்கும் போது எனக்கு திரைக்கதை தான் உதிச்சது. இப்படி கதை ஆரம்பிக்கணும், இப்படி முடியணும், இதுதான் கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி தான் கதை. இந்த திரைக்கதையில், எனது திரைக்கதையில் என்னை ஒரு சின்ன அணுவோட தவறு செய்யாம பார்த்துக்கிட்ட சுபா அவர்கள், அதாவது அவங்க கிட்ட சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த குவாலிட்டி கிடைச்சது. அது சந்தேகமே கிடையாது. எனக்கு நல்லவர்களை கூட வச்சுக்கிட்டு செய்யணும், நல்ல விஷயம் வரும்னு நினைச்சேன். என்னுடைய நல்லதை இன்னும் மேல தூக்கி வைக்கணும்னு நினைச்சேன். அதனால செய்ய முடிஞ்சது. வசனம் அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல மெயினான வசனங்கள் எல்லாமே நான் உணர்வுபூர்வமா, நான் ரொம்ப எல்லாம் அந்த கதை ஸ்டார்ட் டு ஃபினிஷ், அந்த கதாநாயகனுடைய விஷயமாகட்டும் இவனாகட்டும், என்னோட எமோஷன்ல வந்த வசனங்கள் எல்லாமே அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. சந்தோஷமா இருக்கு. அரவிந்த் சாமி சார், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போய் சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம என்னோட ஜெனுவினிட்டி நம்பினாரு. இதெல்லாம் தாண்டி இது என்னுடைய வெற்றி கிடையாது, என்னோடுக்கும் என் தம்பியோடையும் சேர்ந்த வெற்றி இது. நானும் ஜெயம் ரவியும் சேர்ந்து அளித்த வெற்றி இது. நாங்க 2 பேரும் நினைச்சுக்கலாம் இப்படி படம் வந்திருக்காது, ஒரு ஹீரோ இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கலன்னா இப்படி படமே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது இன்னொரு சாதாரண படமாக அமைஞ்சிருக்கும். இது நேற்று சொல்லியிருந்தேன்னாக்கா தம்பியை பத்தி சொல்றான்ப்பான்னு நினைப்பாங்க. இன்னைக்கு படத்தை காமிச்சதுக்கு சொல்றேன், எல்லாரும் மூக்கு மேல என்ன சொல்றது வேற மாதிரி பாக்குறாங்க, எப்படி இப்படி படத்தை கிரியேட் பண்ண முடியுதுன்னு சொல்லி. அது காரணம் ரவி எனக்கு கொடுத்த சுதந்திரம், எனக்கு நம்பினது. தேங்க்யூ ரவி. நானே பெட்டர். கமர்ஷியல் ஃபார்முலாவை உடைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸை கொடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேர் தியேட்டருக்கு வருவாங்களா, இத்தனை முறை ரிப்பீட் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சேஞ்சை உருவாக்கி இருக்கு. இன்னும் எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் ஃபோன் பேசணும்னா 40 மிஸ்டு கால் இருக்கு. அதுல எனக்கு என்ன பண்ணு தெரியல. எனக்கு எல்லாரும் மனப்பூர்வமா பாராட்டாங்க. இது என்னை மேலும் நல்ல சினிமாவை கொடுக்கறதுக்கும் இன்னும் சினிமாவை லவ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகுமே தவிர இந்த ஜென்மத்தில் எல்லாம் தலைக்கு ஏற வாய்ப்பே கிடையாது. அது காரணம் எங்க அப்பா அப்பா அப்பா. நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா சந்தோஷங்களையும் ரொம்ப எளிதா அனுபவிச்சவன். எனக்கெல்லாம் born with a silver spoon, எனக்கு கிடைக்காத ஒரு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு சந்தோஷபுரமணியம் அப்பா வந்து அது வேற மாதிரி. எங்க அப்பா கேட்கறதோட 10 படம் வாங்கி தருவாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. எனக்கிட்ட ஒரு கேள்விதான், நான் நல்லா கிடைச்சிச்ச வாழ்க்கை, இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? படம் சும்மா காசுக்காக பண்ணணுமா? இல்ல, அது நல்ல விஷயத்துக்காக பண்ணு. எவனுக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு சும்மா 4 குத்துப்பாட்டை தப்பா சொல்ல வரல, அது மட்டுமே போறாது. அதுக்காக வரல. இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பேர் பாராட்டினாலும் ஒரு சின்ன கமெண்ட் வந்து வரும்போது எனக்கு இதுலயும், அதாவது உலகம் முழுக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸே வராத ஒரு படம், அதுல ஒரு சின்ன நெகட்டிவ் எனக்கு தோணுதுன்னா ஒர்த் ஃபார் த டிக்கெட், ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பணத்துக்காக ஏற்பட்ட டிக்கெட்டை திருப்திப்படுத்துறதுக்கோ 2.5 மணி நேரத்தை திருப்திப்படுத்துறதுக்கோ ஏற்பட்ட படம் கிடையாது. அதுதான் இன்னைக்கு வந்து அப்படி பார்க்கல மக்கள். அதுதான் பெரிய விஷயம். அந்த ஒரு சின்ன கமெண்ட் கூட எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு இங்க நெஞ்சில இருந்து இதயத்துல இருந்து வந்த படம் இது. எனக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல சினிமா கொடுத்தா, அதாவது பெண்கள் பார்ப்பாங்களா, அவங்ககிட்ட இருந்து குடும்ப பாங்கான படங்கள் எதிர்பார்ப்பாங்க, ஃபேமிலிக்கான ஆடியன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்கனாக்கா, நான் கேட்டேன், என்ன வேற கிரகத்தில் பிறந்தாங்களா பெண்கள்? அவங்களும் இந்தியாவில் பிறந்தவங்க தானே. அவங்களுக்கு ஆணை விட அதிகமான வந்து
தேசப்பற்று பெண்களுக்கு தான் அதிகம். இதனடா அது பெண்களுக்கான படம் நீயா நினைச்சா எப்படிறா, என்கிட்ட இதான் எதிர்பார்க்க நீயா நினைச்சா எப்படிறா? அப்படின்னு சொல்லி இதுல பெரிய சேலஞ்சா, அந்த ஸ்கிரிப்ட்லயே பெரிய சேலஞ்சா அந்த விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாம வந்த முதல் படம் இது. அப்போ ஒரு கிராமரை பிரேக் பண்றோம்னா பண்றாங்கடா பேர் வழி அப்படின்னு பண்றது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுட்டு பிரேக் பண்ணணும். அப்போ பர்சனல் வெஞ்சன்ஸ் பதிலா என்ன வைக்கிறது? பர்சனல் வெஞ்சன்ஸ் பதிலா நான் வச்ச விஷயம், இத்தனை காலமும் வெளி உலகத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ந்த பத்திரிகைகள், அந்த செய்திகள், இதுதான் அவன் தாய் தந்தை. இந்த செய்திகள் தான் தாய் தந்தை. நான் எழுப்பட்ட உணர்வு எனக்கு என்ன, எனக்கெல்லாம் தோணுது, இன்னைக்கு செய்திகளை படிச்சு வர கோவமே போதுமே, இதுக்கு எதுக்கு அப்பாவை கொண்டாங்க, தங்கச்சி கற்பழிச்சாங்க, எதுக்கு எனக்கு புரியலையே. தினசரி பார்க்குற கோவமே போதுமே ஒருத்தர் நல்லது பண்றதுக்கு. ஏன்டா தப்பு பண்றவன்ட்ட காரணம் கேட்க மாட்டேன், நல்ல பண்ண மட்டும் ஏன்டா நல்ல பண்ண காரணம் கேட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தை உள்ள வைக்கணும். அது எல்லாத்தையும் சரி செய்யும் நினைச்சேன் நான். அதுதான் இன்னைக்கு அவ்வளவு பெருசா கொண்டாடப்படுது. ஒரு ஹீரோ வில்லனை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு 2 பேரை பார்த்தோங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட், இங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க என்னை நம்பி வந்தாங்க. அவங்க யாரும் நினைக்கல ரீமேக் ராஜான்னு சொல்லிட்டு. தம்பி ரமேஷ் சார், ரொம்ப நன்றி சார். நான் இவங்க யார்கிட்டயுமே நடிகர்களுக்கு மட்டுமே ரிலேஷன் கிடையாது. நிறைய எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே வசனத்துல இருந்து சரி, தம்பி இது பண்ணிக்கலாம் தம்பி சார், ஐயோ நான்லாம் இப்படி ஒரு கேரக்டர் இங்க உலகத்துல இருக்கான்னு தெரியும், அப்படி ஒரு கேரக்டருக்கு நீங்க ரூம் கொடுத்துட்டீங்க நினைக்கவே நானும் நினைக்கல. நான் உலகத்தின் அதிபுத்திசாலி சித்தார்த் அபிமன்யு, உலகத்தின் அடிமுட்டால் செங்கல்வராயன் அப்படின்னு தான் நினைச்சு ஒரு கேரக்டர் உருவாக்கும் நினைச்சது. அதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்த உடனே சார் அப்படியே யார்ட்டும் பேச மாட்டாரு, அப்படியே ரொம்ப அப்படியே உடல் மொழிலாம் மாறிடும். அப்படியே ஷார்ட் வரதுக்கு 1 மணி நேரம் இருக்கும். அதுல போய் அப்படியே அதே மூட்லயே இருப்பாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு என்ன இவ்வளோ இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு ரவி சொன்னான், நான் நேஷனல் அவார்டுண்ணா அப்படின்னா. அதெல்லாம் சும்மாவா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையிலே ஒவ்வொரு இருக்கக்கூடிய சின்ன கதாபாத்திரத்தின் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு உணர்ச்சியை காமிச்ச சத்தியமா சார் அண்ணன் ரொம்ப மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்ண்ணே, நன்றிண்ணே. என் கதைக்கு என் எண்ணத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும். இதோ ராகுல் இல்ல, கணேஷ் வெங்கட்ராம், ஹரிஷ் உத்தமன், சரண், காலேஷ்லாம் எங்க வீட்டு நெய்பர். என்னமோ ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஹிந்தியா சம்திங் ஹிந்தி டைலாக் பேசி ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் நடிச்சு காமிச்சான். அது எப்பயோ 3 வருஷம் முன்னாடி நடிச்சு காமிச்சான். எனக்கு திடீர்னு ஷூட்டிங்ல ஒரு ஆர்டிஸ்ட் மிஸ் ஆகிட்டாங்க, வரல. ஆக்சுவலா ஃப்ராங்கா சொல்லணும்னா அடுத்த நாள் ஷூட்டிங்கு. காலேஜ் எங்க இருக்க, அங்கதான் வா நாளைக்கு வரியா, வரேன். உடனே வந்தான். அங்கேயே சீன் சொன்னேன். ரொம்ப சின்ன கேட்டதுன்னு அருமையாக நடிச்சு கொடுத்தேன். சூப்பர்பா. அரவிந்த் சாமி சார் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், எல்லாருடைய அறிவையும் நான் பயன்படுத்தி கொண்டேன். எல்லாருடைய அறிவையும். நான் அறிவாளி கிடையாது, நான் ஒரு உழைப்பாளி தான் ஒத்துப்பேன். நான் இந்த படத்துக்கு உழைச்சேன், இது ஜெயிச்சுது. அடுத்த படத்துக்கு உழைச்சா அடுத்த படம் ஜெயிக்கும். இது மேஜிக்லாம் கிடையாது. திடீர்னு 2-3 பேர் சார் எங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே டவுட் இருக்கு, ஸ்க்ரீன் பிளே சொல்லி தரீங்களா எனக்கு கேட்டா, இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. இது திடீர்னு ஒரு மரியாதை, அதீதமான மரியாதை வருது. அதுக்கும் நான் தகுதியானவன் கிடையாது. எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைக்கு, அது எனக்கு என்னை காப்பாற்றிய சினிமாவுக்கு நான் லவ் பண்ணி நினைச்ச ஒரே ஒரு எண்ணம் தான் இது. ஹீரோயின் நயன்தாரா இங்க வர முடியல. அவங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா படம் பார்த்துட்டு அவங்களால நம்ப முடியல, நம்ம பண்ண படமா இது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமா அவங்களுக்கு. விட்டா அதே மாதிரி இந்த படம் நான் கூட நினைச்சேன் கொஞ்சம் கேமராலாம் ஆட்டிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஆட்டவே விடலை கேமராமேன் ராஜீவ் சார். அது ஆட்டாதனால தான் இன்னைக்கு பல விஷயமான விஷயங்களை ஆட்டிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாரையும். ஏன்னா
இந்த படத்துக்கு இன்னைக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு லுக் கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்டைலிஷான அதாவது மோஸ்ட் ஸ்டைலிஷான ஃபிலிம்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயங்களை கையாண்ட ஒரு அழகான படம் போது அதுக்கு ராம்ஜி சாரோடைய அந்த ஒரு பெரிய ஒரு பக்குவம் அது காரணம். மீண்டும் மீண்டும் எனக்கு என்ன சொல்றது தெரியல, நான் பேசிட்டே இருப்பேன். அவ்வளோ உணர்வு பொட்டலமாக நான் இருக்கேன். ஏன்னா இப்படி அதாவது நான் எப்பவுமே கொஞ்சம் பயந்தவமாக தான் தெரியும் வெளியே. அது காரணம் நான் அந்த கடல் மாதிரி இருக்கிற சினிமா பார்த்து பயப்படுறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறோம் கிடையாது. எனக்கு சினிமான பெரிய விஷயமாச்சு. அவன் காலை தூக்கி விட்டு போகும்போது ஏதோ சாதாரண விஷயம் நினச்சிட்டு ஏதோ தில்லா போகிறானுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சினிமா, அது எப்படி ஏன் இவ்வளோ தெனாவட்டா பேசுகிறானுங்கன்னு சொல்லிட்டு நினைப்பேன் சில நேரங்களில். எனக்கு பயம்தான், நான் பயந்தவன் தான். நான் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளுக்கும் நம்ம தமிழ் சினிமா உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க படங்களையும் பார்த்து பயந்தவன். நம்ம என்னைக்கே அப்படி பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பேச நமக்கு தயக்கம் தான். அதை பண்ண இதை பண்ணு சொல்லி தயக்கம் தான். ஆனால் என்னுடைய தைரியத்தை தொழில காட்டணும்னு நினைப்பேன். அதுன்னு இல்லை. இன்னைக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஒரு உற்சாகம் இன்னும் சுதந்திரத்தோட, இது வரைக்கும் டென்ஷனா லவ் பண்றேன் சினிமாவை, இனிமேல் சுதந்திரமா லவ் பண்ண போறேன். பெரிய சேலஞ்ச் எனக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த சேலஞ்சை நான் உயிருக்கும் வரை எங்கள் அப்பாவோட பேரை காப்பாற்றுற மாதிரியும் சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச என்னோட லவ் காமிக்மெண்ட் நான் இருப்பேன். தேங்க்யூ. நான் உணர்ச்சியில் ஹிப்ஹாப் தமிழை பற்றி சொல்லலை. ஆமாம், அதனால ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்போ இல்லை இதை ஒரு வெற்றி படமாக்கியதில் மிகப்பெரிய பங்கு இருக்கு ஹிப்ஹாப் தமிழாவுக்கு. இது காதுகள் மூலமாக நெஞ்சுக்குள்ளே கொண்டு போய் இந்த படத்தை அப்படியே தங்க வச்சுட்டாங்க. ஒரு சீரியஸ் ஃபிலிமை என்ஜாயபிள் ஃபிலிம் ஆக்குனது ஹிப்ஹாப் தமிழா. அதுக்கான கரெக்டான எமோஷனை அந்த 2 சாங்கு ரவி சொன்ன மாதிரி தீமைதான் வெல்லும் அண்ட் ரவியோடைய தீம் சாங் இருக்கு, தனி ஒருவன் சாங் தீம் சாங்கு, ஒவ்வொரு டீசரில் போட்ட மியூசிக். கேவி ஆனந்த் சார் சொன்னார், டீசர் கேட்டேன்னு அந்த முதல்ல டங் டங் மியூசிக்கே வாசி காமிச்சார் வாயிலே. அங்கேயே சூப்பருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு தனி டோனு, இந்த எமோஷனுக்கு தனி டோனு, ரீரெக்கார்டிங் நான் நினைச்சதை விட ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் தாண்டி நான் தெரியல யாரை கஷ்டப்படுத்துன்னு தெரியல, எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுவேன். என்னை ரொம்ப ரொம்ப சொடக்கு போகிற நேரத்தில் என்னை அப்படியே நம்பின ஒரு ஆள் ஹிப்ஹாப் தமிழா. இந்த கதையை நம்பினாங்க. ஏன்னா மற்றவங்களுக்காக நான் கொஞ்சம் கதை சொல்லி குழப்பினேன். திருக்கை அவனுக்கு படமாக காமிச்சு தான் நான் புக்கே பண்ணேன். ஸோ அதனால் ஒரு தெளிவாயிடுச்சு கொஞ்சம். அப்படியே என்னன்னா காமிச்சிங்க எனக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, ஐயோ இப்படி ஒரு படத்தை நான் என் 3ஆவது படம் நினைக்கவே இல்லை நான் சொல்லி, நான் தனி ஒருவனுடைய எமோஷனுக்கு நான் ஃபேன். எனக்கு நல்ல கதை, நல்ல ஒரு நாட் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு எமோஷன் கிடைச்சிருக்கு. இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பேன். இதில் நான் ஜெயிச்சு காமிச்சு இந்த எமோஷனை நான் ரீச் பண்ணுவேன் மக்களுக்குன்னு தான் நினைச்சேன். நான் அதே ஸ்பிரிட்டு அப்படியே நான் இதை விட்டுறக்கூடாது, நான் இதை ஐயோ நான் நம்மளாம் காலை தூக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி நான் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அதிகமாக என்னையே நம்ப வைத்த ஒரு தம்பி ஹிப்ஹாப் தமிழா. தேங்க்யூ. இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்கினதுக்கு பெரிய பங்கு நான் விட்டுட்டேன். சாரிம்மா.